Dear student, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 1 லாஸ் ஆஃப் மோஷன். அந்த லெசனில் புக் பேக்கில் உள்ள சால்வ் த கிவன் ப்ராப்ளம்ஸ் அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். 2 bodies have a mass ratio of 3:4. The force applied on the bigger mass produces an acceleration of 12 meter second power minus 2. What could be the acceleration of the other body if the same force acts on it? ஓகே, நான் எல்லா 2-3 வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சம்மை படிச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக முதல்ல புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தப்பாயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பாருங்கள், நான் எடுத்து எழுதியிருக்கிறேன் டேட்டாவை சொல்யூஷனில். மாஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு பாடி M1 நம்ம வச்சுக்கிறோம், மாஸ் ஆஃப் த செகண்ட் பாடி M2 வச்சுக்கிறேன். ஓகே, மாஸ் ரேஷியோ ஆஃப் போத் பாடிஸ் M1:M2 = 3:4. இது அவங்க கொடுத்துருக்கிறது. ஓகே, லெட் M1 = 3M. அதாவது ஒரு ரேஷியோவில் இருக்கிற 2 நம்பரை ரேஷியோ விட்டு தூக்கணும் அப்படின்னா அந்த 2 நம்பரையும் காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அதுதான் இங்கே M1 எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ லெட் M1 = 3M, M2 = 4M. 4M பிகர் மாஸ். பார்க்கும்போதே நமக்கு தெரியும் 4 தான் 3 விட பெருசு. கிவன் ஆக்சலரேஷன் ஆஃப் பிகர் மாஸ் பாடி A2 வச்சுருக்கிறேன். இது அவங்க ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. 12 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்மாலர் மாஸ் A1. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். முக்கியமான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். அதாவது 2 பாடி மேலேயும் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் சேம் ஈக்குவல் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பாடி F1 = M1 × A1. இந்த ஃபார்முலா எதுலேருந்து வருது அப்படின்னா F = ma. நியூட்டன்ஸ் செகண்ட் லாவிலேருந்து இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க, புக்கில் இருக்குது. அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடிக்கு என்ன கிடைக்கும், F1 = M1 × A1. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் செகண்ட் பாடி F2 = M2 × A2. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இதையும் நம்ம எழுதுகிறோம். போத் ஃபோர்ஸஸ் ஆர் சேம். இது அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன், அதனால தான் சேம் எழுதியிருக்கிறேன். ஸோ F1 F2 என்னது சேம். அப்போ F1 = F2. F1க்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், M1 A1. F2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், M1 A1 = M2 A2. இந்த M1ங்கிற இடத்துல நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம், 3Mனு எழுதி வச்சுருக்கிறோம். அந்த M1க்கு பதிலாக 3M போடுறேன். அதே மாதிரி M2க்கு பதிலாக 4M எழுதுறேன். என்ன பண்ணுறேன், கேன்சல் M ஆன் போத் சைடு. ஏன்னா M 2 சைடும் சேமாக இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ண முடியும் அக்கார்டிங் டு த மேத்தமெட்டிக்ஸ் லா. ஓகே, அப்போ M கேன்சல் ஆகிரும். மீது என்ன இருக்குது, 3A1 = 4A2. நமக்கு தேவையானது என்ன, A1ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ A1 மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 3 அந்த பக்கம் கொண்டு போனால் 4A2/3 = 4 × A2 ஆல்ரெடி அவங்க கணக்கில் கொடுத்துருக்குறாங்க 12. அப்போ அந்த 12 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 4 × 12/3. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டியது 16 மீட்டர் × செகண்ட் பவர் மைனஸ் 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்மாலர் மாஸ் பாடி = 16 மீட்டர் × செகண்ட் பவர் மைனஸ் 2. ஓகே, தேங்க்யூ.